விஜய்க்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு நெருக்கடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு அரசியல் காரணம். என்னன்னா அவர் ஆரம்பத்திலேயே தேவையே இல்லாத ஒரு வார்த்தைகள்லாம் நிறைய பேசிவிட்டார். பாயாசம், பாசிசம், இதெல்லாம் பிஜேபியை பற்றி அவர் விளையாட்டுத்தனமாக பேசிட்டாரு. இப்போ உண்மையிலேயே அவங்க பாயாசமா பாசிசமானு காட்டுறாங்க. இப்போ நிறைய பேர் டவுன்லோட் பண்ணி பார்த்துருக்காங்க எப்படி தான் இருக்குது இந்த படங்கிறத பல பேர் பார்த்துட்டான். இதில் விஜய் நல்லா இல்லையே நல்லா இருக்குதுன்னு இப்படி ஒரு இமேஜ் ஓடிட்டு இருக்க டைமில் ஆன் டைமுக்கு படம் வரலன்னா அது ஒரு இந்த வழி வந்து இன்றைக்கி தான் விஜய்க்கு தெரியும். அவர் சாதாரணமாக திமுக மட்டுமே நினச்சிட்டு இருந்தார். அதுக்கு பின்னாடி ஒரு பிக் பாஸ் ஒன்று இருக்குங்கிறத இன்றைக்கி தான் அவர் பார்த்துருப்பாங்க. சும்மா இருக்க முடியாமல் காங்கிரஸ் கேரளா பாண்டிச்சேரியை விஜயோட சேர்த்துக்கிறாங்க. அவங்க வந்து தெளிவாக யோசிக்கிறாங்க. நீ வந்து கேரளாலையும் வச்சு அரசியல் பண்ணணும்னு முடிவு பண்ணுற, பாண்டிச்சேரியை வச்சு பண்ணணும்னு நினைக்கிற, ஓ தமிழ்நாடை தாண்டி கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்களா விஜய, தமிழ்நாட்டிலே முடிச்சு விட்றேன்டான்னு சொல்லி அவன் அடிக்கிறான். அவர் முன்கூட்டியே டெல்லிக்கு போவதற்கு வாய்ப்பு இருக்கா? போறாரு, ஆட்டோமேட்டிக்கா போறாரு, கண்டிப்பா பாப்பாரு. பாஜக தலைவர்களை கண்டிப்பா பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு அவர் வந்துட்டார். இது ஜனநாயக மேட்ரு ஒண்ணு, சிபிஐ விஷயங்கள் அடுத்த விஷயம். அடுத்தடுத்த விஷயங்கள்ல மிகப்பெரிய நெருக்கடியில் இருக்காரு விஜய். தேவையே இல்லாம ஒரு அரசியல் மாட்டி இப்ப இந்த படம் இனிமே எப்போ ரிலீஸ் ஆகி பெரிய சக்சஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களா நீங்க? கண்டிப்பா விட மாட்டாங்க, மாற்றமே இல்லை. இந்த படத்தை வந்தாலும் கூட ஒரு பெருசா ஓடாது. அதனால இந்த விஷயத்துல காங்கிரஸ்காரரும் உணர்ந்துக்கணும். இந்த விஷயத்துல தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம். ஜனநாயகன் படத்துக்கான அந்த தணிக்கை சான்றிதழ் யூஏ சர்டிபிகேட்டை வழங்க கோரி நீதியரசர் உஷா அவர்கள் சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். உத்தரவு வந்த மறு நிமிடம் தணிக்கை குழு வந்து மேல்முறையீடு செய்ய போகிறோம், குறிப்பாக தலைமை நீதியரசர் பெஞ்சுக்கு நாங்கள் வந்து கொண்டு போக போகிறோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பும் கூடவே வந்திருக்கிறது. இது என்ன சார் உணர்த்துது? இது அரசியலில் தான் பார்க்குறோம் நம்ம வச்சுக்கலாம். இதில் காரணம் என்னென்னா, இது வரைக்கும் இல்லாத ஒரு சூழ்நிலை பட முக்கியமான நடிகர்கள் இருக்கும். விஜய்க்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு நெருக்கடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு அரசியல் காரணம். என்னென்னா அவர் ஆரம்பத்திலேயே தேவையே இல்லாத ஒரு வார்த்தைகள்லாம் நிறைய பேசிவிட்டார். ரெண்டு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாயாசம், பாசிசம், இதெல்லாம் பிஜேபியை பற்றி அவர் விளையாட்டுத்தனமாக பேசிட்டார். இப்போ உண்மையிலேயே அவங்க பாயாசமா பாசிசமானு காட்டுறாங்க. இப்போ அவங்களுக்கு விஜய்க்கு சரி நீங்கள் தான் நீங்கள் சிஎம் பேசுகிற மாதிரி இப்போ பிஎம் பேசுங்க. நான் வீட்டில் இருக்கேன்னு சொன்னவர் அப்படிலாம் பேசினவர் இப்போ பிரைம் மினிஸ்டர்கிட்ட பேச வேண்டியது தானே. நான் வீட்டில் தான் இருக்கேன், ஏன் சினிமாவை நெசுக்கிறீங்க, என்னை பிடிக்கணும்னு நினைச்சா என்னை பிடிச்சிட்டு போங்க, தீகாரி கூட்டு போங்கன்னு சொல்ல வேண்டியது தானே. ஒரு வீடியோ போடலாம், போடலாம், அவர் தாராளமாக பண்ணலாம். அதனால் இது முழுக்க அரசியல் தான். ஏன்னா சென்சார் போர்டில் உள்ள உறுப்பினர்களாக இருக்கட்டும், கலைத்துறையினர்லாம் சொல்கிறாங்க இது ஒரு சாதாரண விஷயம். என்ன இது வாண்டடாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அது ஒரு இஷ்யூ ஆக்குது அப்படிங்கிறது. அதை கொண்டு போய் கோர்ட்டில் கொண்டு போய் சிக்கலில் கொடுக்குறாங்க பாருங்கள். 2 நாள் கழிச்சு இன்றைக்கி இந்த ஏற்கனவே ரிலீஸ் டேட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ தலைமை நீதிபதிக்கு அப்பீல் போயிருக்காங்க. தலைமை நீதிபதி சொன்னதை ஒத்துக்க போகிறாங்களா? உச்சநீதிமன்றம் போவாங்க. ஓகே, நீ எப்படி நீ லீகலாக நீங்கள் அடுத்தடுத்த பாயிண்ட்டுக்கு போதானே செய்வாங்க. நீங்கள் அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது இந்த விஷயத்தில். இப்போ என்னை பொறுத்தவரை இதே ஒரு சூழ்நிலையை பார்த்தால் இன்னும் 1 வாரம் 10 நாள் ஆகும். பொங்கலுக்கு அப்புறம் தான். ஆமாம், அவங்க வந்து இந்த ஒரு 5 நாள் லீவில் தான் படத்தில் ஒரு வசூல் பார்க்கணும் அப்படிங்கிறது தான். பொங்கலுக்கும் படம் வந்தால் தானங்க ஒரு நேம். பொங்கல் தாண்டி ஒரு படம் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அது பெரிய லெவலில் ரீச் ஆகிறது. ஏற்கனவே படத்துக்கு இந்த படம் வந்து முழுக்க டப்பிங் படமாக இருக்குது. பகத் கேசரியோடைய ரீமேக்குங்கிறாங்க. அது ஒரு ஏற்கனவே ஒரு இமேஜையே ஒரு டேமேஜ் பண்ணிட்டாங்க. இந்த படத்துக்கு எதிரான விஷயங்களை நிறையா போயிட்டாங்க. இப்போ என்ன சொல்றாங்க, பகத் கேசரிய படத்தை நிறைய பேர் டவுன்லோட் பண்ணி பார்த்துருக்காங்க எப்படி தான் இருக்குது இந்த படங்கிறத பல பேர் பார்த்துட்டான். இதில் விஜய் நல்லா இல்லையே நல்லா இருக்குதுன்னு இப்படி ஒரு இமேஜ் ஓடிட்டு இருக்க டைமில் ஆன் டைமுக்கு படம் வரலன்னா அது ஒரு இந்த வழி வந்து இன்றைக்கி தான் விஜய்க்கு தெரியும். அவர் சாதாரணமாக திமுக மட்டுமே நினச்சிட்டு இருந்தார். அதுக்கு பின்னாடி ஒரு பிக் பாஸ் ஒன்று இருக்குங்கிறத இன்றைக்கி தான் அவர் பார்த்துருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு விஷயம் என்னை பொறுத்தவரை இந்த சம்பவங்களுக்கு தொடர்பு காங்கிரஸ் தான் காரணமாக நான் பார்க்குறேன். காங்கிரஸ் ஆமாங்க, விஜயே வந்து நீங்கள் தேவையில்லாமல் அரசியலாக்குறீங்க.
இது முழுக்க முழுக்க சென்சார் போர்டுக்கும் விஜய்க்கான விஷயமா தான் பார்க்குது. காங்கிரஸ்ல உள்ள சில பேர் தான் தேவையில்லாம ஒரு இஷ்யூ ஆக்கி, முன்னாள் தலைவர் அழகிரி என்ன சொன்னார் ஒரு வார்த்தை, பின்விளைவுகளை சந்திக்கும் அப்படி இப்படின்லாம் வார்த்தையை விட்டாரு. நேற்று வரைக்கும் என்ன பண்ணிடுச்சு, தமிழ்நாடு காங்கிரஸும் இதே சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து ஈகோவா எடுத்துக்கோம்ல பிஜேபி. ஆகா காங்கிரஸ் சப்போர்ட் பண்றீங்களா? ஏன் ஒரு விஷயம் தான், சின்ன விஷயம், சசிகலா இஷ்யூ தான். சசிகலாவுக்கு மேல பிஜேபிக்கு எதுக்கு ஒரு கோவம் வந்தது? ஏன் அவங்க முதல்ல கூட கூடாது அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா, ஜெயலலிதா உடனடி பாதிக்கப்பட்டு இருந்தபோது மோடி வந்தார், ரவிசங்கர் பிரசாத் வந்தார், அருண்ஜேட்லி வந்தார், அவங்கெல்லாம் வந்துட்டு போனாங்க. ராகுல் காந்தி வந்துட்டு போனார். எஸ் எக்ஸாக்ட்லி. ராகுல் காந்தியை வர வைத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சசிகலாவின் கணவர் நடராஜன். அவர் தான் பண்ணார், அந்த வேலையை பண்ணார். அதுல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, கலைஞர் அப்போ கூட ஒரு வயோதிகத்துல இருந்தாரு, முடியாம இருந்தாரு, கலைஞரை பார்க்கல ராகுல் காந்தி, நேரா அம்மையார் ஜெயலலிதா மட்டும் பார்த்துட்டு போனார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தாரு, அதுக்கப்புறம் பிறகு வந்தார், உடல்நிலை சரியில்லாத போது வந்தாரு. அதுல வந்து பிஜேபி ஃபர்ஸ்ட் ஒரு முடிவு எடுத்துச்சு, சசிகலா முதல்வர் ஆனால் கண்டிப்பா காங்கிரஸுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே, சினாரியோ வேற மாதிரி ஆகும், தமிழ்நாடு அரசியல் நிலை வேற மாதிரி ஆகும், வெற்றிட இருக்காது, சோ விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணுது. இதே நிலை தான் இன்னைக்கு விஜய். ஆட்டோமேட்டிக்கா விஜய் என்ன பண்றாரு, பிஜேபி வேணான்னு சொல்றாரு, ரைட்டு, காங்கிரஸும் வேணான்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல, காங்கிரஸோட ஒரு தொடர்புங்கிறாரு, அவங்களோட இருக்கணும்னு நினைக்கிறாரு, அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஸோ பிஜேபி எப்படி ரசிக்கும், ஒரு காலத்திலும் ஏற்றுக்கொள்ளாது விஜய். இப்ப ஃபர்ஸ்ட் ஆரம்பமாகுது, இந்த அடுத்த சிபிஐ விசாரணை அடுத்தது வருது. நீ என்ன பண்ண போறீங்க? ரொம்ப ரொம்ப பேசிட்டு இருந்தாரு ஆதவார் சொன்னா, எங்க சத்தத்தையே காணோம். இந்நேரத்துக்கு அவரு தாண்டி குதிக்கணும்ல. இதே திமுக பேசுறது, மத்திய அமைச்சர் அந்த துறை சார்ந்த அமைச்சர் ஏதாவது பேசலாம். முருகன் இருக்காருங்க, முருகன் இருக்காரு, நீங்க அதை பத்தி ஒரு வார்த்தை பேச தைரியம் இல்ல உங்களுக்கு, திராணி இல்ல. நீங்க அதனால விஜய்க்கு இது தேவைதான். நீங்க வந்து உங்களுடைய உயரம் என்னன்னு கூட தெரியாம எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணதோட விளைவு இன்னைக்கு அனுபவிப்பீங்க, அப்படிதான் நான் பாக்குறேன். சார், இப்போ நீ காங்கிரஸால் இது வந்து இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்குன்னு சொல்றீங்க, எதனால்? இப்போ கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு கேண்டிடேட் போடாம சிஏ எதிர்ப்புன்ற ஒரு விஷயத்த சொன்னாரு. அவர் கேண்டிடேட் போட்டிருந்தாருன்னா பிஜேபிக்கு ஒரு ஓட்டு சிதறல்ல ஒரு 2-3 சீட்டு ஜெயிக்கிறதுக்காக வாய்ப்பு கிடைச்சிருக்கும். ஆனா அவர் வந்து செய்யல. அப்போ மோடிக்கு எதிரான ஒரு அரசியல் தான் செய்யறாரு. தொடர்ந்து அவர் வந்து காங்கிரஸையும் ஒரு பக்கம் சீட் பார்கெனை கூட்டி விடுறாரு. ஆன்டி மோடிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட மிஷினரிஸை வச்சு அவர் வந்து செயல்படுறாரு. அதனாலதான் வந்து பிஜேபி இப்போ சசிகலா எப்படி வந்து ஓரம் கட்டினாங்களோ அது மாதிரியான ஒரு இதை இவருக்கும் பண்றாங்களா? ஆரம்பத்திலே அடிச்சிடணும்னு முடிவு பண்ணுது. சசிகலாவே ஆரம்பத்திலே அடிச்சாங்க பாத்தீங்களா? சசிகலா நீ யோசிக்காம அடிச்சு காலி பண்ணாங்க. அதே மாதிரி இப்ப விஜய் அடிச்சு காலி பண்ணணும்னு முடிவு பண்ணுச்சு. ரெண்டாவது, சும்மா இருக்க முடியாம காங்கிரஸ் கேரளா பாண்டிச்சேரியை விஜயோட சேர்த்துக்கிறாங்க. ஓ, மல்டி நீங்க என்னென்னலாம் பண்ணீங்கன்னா பண்ணீங்க. மோடி அரசியலுக்காக பிறந்த மாதிரில அவங்க வந்து தெளிவா யோசிக்கிறாங்க. நீ வந்து கேரளாலையும் வச்சு அரசியல் பண்ணணும்னு முடிவு பண்ற, பாண்டிச்சேரியை வச்சு பண்ண நினைக்கிற, ஓ தமிழ்நாடை தாண்டி கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்களா விஜய, தமிழ்நாட்டிலே முடிச்சு விடுறான்னு சொல்லி அவன் அடிக்கிறான். ஓகே, நீ அதனாலதான் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இதுல முழுக்க முழுக்க இந்த வேணுகோபால் எங்க போறான்னு தெரியல, பிரவீன் சக்கரவர்த்தி அவரெல்லாம் என்ன செய்ய போறான்னு தெரியல, தேவையில்லாத வேலையை பண்ணிட்டு இன்னைக்கு அவருக்கு கடைசி படங்க ஒரு ஸ்மூத்தான ஒரு நிகழ்ச்சி. அது உண்மையிலேயே ஒரு சென்ட் ஆஃப் ஆன ஒரு விஷயம். கலைத்துறையில ஒரு மிகப்பெரிய உச்ச நடிகர் தான், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. இது அரசியல்ல போய் மாட்டிக்கிட்டாரு, தேவையே இல்லாம ஒரு அரசியல்ல மாட்டி. இப்ப இந்த படம் இனிமே எப்போ ரிலீஸ் ஆகி பெரிய சக்சஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களா நீங்க? கண்டிப்பா விட மாட்டாங்க, மாற்றமே இல்லை. இந்த படத்தை வந்தாலும் கூட ஒரு பெருசா ஓடாது. ஏன்னா அதுலயே ஏற்கனவே அது ஒரு இன்னொரு படத்தோட ரீமேக்ங்கிற ஒரு இமேஜ் ஏற்படுத்தி நீங்க டைலூட் ஆக்கிட்டாங்கல்ல. அந்த ஒரு நல்ல ப்ரெஷர் இருந்துச்சு, ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, அப்படியே குறைஞ்சிருச்சு இல்ல கிமது. அதனால இந்த விஷயத்துல காங்கிரஸ்காரரும் உணர்ந்துக்கணும். இந்த விஷயத்துல நீங்க சம்பந்தமே இல்லாம ஒருத்தர் தலையில தூக்கிட்டு ஆட ஆரம்பிச்சிங்க. அந்த அளவுக்கு ஒரு தகுதியான நபராங்கிறத நீங்க முதல் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அவரே இதை பத்தி பேசலங்க. ஏன் ஜனநாயகன் சென்சார் இஷ்யூ விஷயத்துல தாவேக்கால யார் பேசினா? அருண்ராஜ் மட்டும் பேசினார்.
மற்றபடி விஜய் இது வரைக்கும் ஒரு சின்ன பிட்டு கூட சொல்லல. ஆதவர்ஜுன் புஷானந்த் யாருமே பேசல. இப்படி ஒரு சூழ்நிலையில நீங்க இது தேவையில்லாத வேலை, காங்கிரஸ் தானே இது தேவையில்லாம இஷ்யூ ஆக்கி விட்டுருச்சு. இப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுச்சு, காங்கிரஸ் சப்போர்ட் பண்ண பிஜேபி அவங்க அது ஈகோவா எடுத்துக்கிட்டாங்க, விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அது அரசியல் ரீதியாக அது சரியா தான் நான் பாக்குறேன். எப்படி நீங்க ஒருத்தர் வளர விடுவாங்க? இல்ல இன்னொரு கேள்வி இருக்கு சார். இப்போ பொருளாதார ரீதியில இப்போ விஜய் நினைச்சதை வந்து செய்ய முடியல, இந்த படம் வந்து இப்படி ஆச்சு, ஒரு நெருக்கடி உள்ளாக்கப்பட்டிருக்கலாம். அவர் வந்து பொலிட்டிக்கலா இதை வந்து அட்வான்டேஜா கன்வெர்ட் பண்றதுக்கு அவர் இறங்கணும், ஃபீல்டுல இறங்கணும்ல. ஆரம்பத்திலே ஃபீல்டு இறங்கி இருக்கணும்ல, தைரியமா பாத்துக்கலாம்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டுருக்கணும்ல, சேலஞ்ச் பண்ணிருக்கணும்ல. அந்த தைரியம் இல்லைல்ல, அப்ப நீங்க பேசவே கூடாதுல்ல. நான் அப்படிதான் சொல்றேன். நீங்க முதல் நாளே இறங்கி இருக்கணும். நீங்க பிரதமர் அவர்களே வாங்க அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு அறிக்கை, அட்லீஸ்ட் ஒரு அறிக்கையாவது அவர் கொடுத்துருக்கணும். ஒரு நியாயமான ஒரு விஷயத்துக்கு விட்டுட்டு தேவையில்லாம நீ அரசியலுக்காக இது பண்ணுது, மத்திய அரசு பண்ணுதுன்னு ஒரு தைரியமா சொல்லி பேசியிருந்தாருன்னா இன்னைக்கு நல்லா இருக்கும் அவருக்கு. பட் அதை பத்தியே இல்லையே. அவர் சைலண்டா இருக்க தானே பயப்படுறாருன்னு நினைக்கிறோம்ல பிஜேபி. ஆஹா பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு தலைவர் அப்படின்னு நினைக்குது. சரி, இப்படியே பாக்குறீங்களா நீங்க? கரூர் சிபிஐ மேட்டர்ல என்ன செய்ய போறீங்க? இப்ப 12ஆம் தேதி அவர் ஆஜராக வேண்டியது இருக்கு. எத்தனை நாள் உங்களை உட்கார வைக்க போறாங்கன்னு தெரியல. ஒரு கூட்டம் எல்லாம் வேற மாதிரி பேசிட்டு இருக்கு. அவரை தலைவர் டெல்லி போறாரு, திரும்பி வருவாரான்னு தெரியல அப்படிங்கிற ஒரு இமேஜுக்கு பேச ஆரம்பிக்கிறாங்க. சொல்றாங்க காரணம் என்னன்னா, அதுக்கு நீங்க தான் முழுக்க நீங்க தான் காரணம். அதுக்கும் உங்க ஆட்கள் பேசின பேச்சு தான் அதிகமா பேசுனது. நீங்க தான் சிபிஐ வேணும்னு கேட்டீங்க. பட் அப்படி இருக்கிறப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும், காங்கிரஸோட டிஸ்டன்ஸ்ல இருந்திருக்கணும். இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், இந்த தேர்தலில் காங்கிரஸோட டிஸ்டன்ஸ்ல இருந்துட்டு ஒரு ஓட் பேங்க் என்னங்கிறத நீங்க ப்ரூவ் பண்ணிட்டு நீங்க அதுக்கப்புறம் நீங்க எல்லாத்தையும் அடிச்சு பார்த்துருக்கலாம். நீங்க எடுத்த உடனேயே தேவையில்லாம கொள்கை ரீதியான எதிரி, அரசியல் எதிரி அப்படி இப்படின்லாம் பேசி நீங்க வாயை திறக்க முடியாத அளவுக்கு நீங்க இருக்கிறீங்கன்னா அப்புறம் உங்களுடைய தைரியம் என்ன இருக்குது? ஸோ காங்கிரஸ் எந்த அளவுக்கு ஒரு பேராசைட்டா இருந்திருக்கு, எந்த அளவுக்கு வந்து இப்ப விஜயவே இப்ப வந்து புது வரவையே கொலையிலே விட்டுட்ட மாதிரி கொலையில விட்டாங்க. உண்மையிலேயே நீங்க என்ன பின்னேரம் வந்திருக்கணும்ல, ஜோதிமணி எல்லாம் ரோட்ல நிக்கிறாங்களா? இல்லப்பா அறிவிச்சால அறிவிப்பாங்க, இன்னும் விஜய் தெருல கொண்டு வரலாம் ஒண்ணு இல்லாம பண்ணி விட்டுருவாங்க. தயவு செஞ்சு போயிருக்கமான்னு அவரே சொல்றாரு. விஜய் கண்டிப்பா பேசுவாரு. நீங்க பிரவீன் சக்கரவர்த்தி எல்லாத்துக்கும் ஒரு பெரிய கும்பிடு, தயவு செய்து என்னை விட்டுருங்க. என்னைய நம்பி ஒரு 500 கோடி 600 கோடி ஒருத்தன் பிசினஸ் பண்றான், அவனுக்கும் பாவம். என்ன சொல்றீங்க? ஏற்கனவே இந்த மலேசியா நிகழ்ச்சி பிளாப், ஒரு பெரிய எல்லா நிகழ்ச்சியோட இந்த நிகழ்ச்சிக்கான ஒரு ஒரு வைபே இல்லையா? இப்ப இந்த சினாரியோஸ் அப்படியே பொருத்தி பார்க்கலாமா? 2013-14 அந்த ஆண்டு காலத்துல தலைவா படத்துக்கு ஒரு சிக்கல் வந்துச்சு. அவர் வந்து கொடநாடு எஸ்டேட்ல போய் ரொம்ப மணிக்கணக்கில் காத்து கடந்து ஜெயலலிதா அம்மையாரை பார்த்தாரு. அப்புறம் பிறகு மோடி அவர்கள் தமிழகம் வரும்பொழுது அவர்களையும் போய் சந்திச்சாரு. பக்கத்துல இருந்த பொங்கு ஈஸ்வரன் அப்போது அவர் கூட்டணியில இருந்தார். அவர் ஒரு தனியார் தொலைக்காட்சியில ஒரு ஓப்பனாவே சில விஷயங்கள்லாம் சொன்னார். ஏன் நான் கூட இருந்தேன், அப்ப என்ன பேசினாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்லாம் கூட அவர் பொங்கு ஈஸ்வரன்லாம் சொன்னாரு. அப்பட்டமா தெரிஞ்சிச்சு அவர் வந்து சரண்டர் ஆயிட்டாரு, வேற வழி இல்லாம தான் மோடியை போய் பார்க்க போனாரு அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் இன்ன வரைக்கும் போல்டா அறிக்கை விடல. அவர் ஒரு போல்டா எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்க முடியல அவரால். ஏன்னா ஒரு 500 கோடி லாக் ஆயிருக்கு, ரிலீஸ் ஆக பார்க்கணும், சுமூகமா போகணுங்கிற ஒரு இது. இப்போ டெல்லிக்கும் போறாரு. அவர் முன்கூட்டியே டெல்லிக்கு போவதற்கு வாய்ப்பு இருக்கா? போறாரு, ஆட்டோமேட்டிக்கா போறாரு, கண்டிப்பா பாப்பாரு. பாஜக தலைவர்களை கண்டிப்பா பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு அவர் வந்துட்டாரு. நான் அப்படிதான் பாக்குறேன். இது ஜனநாயக மேட்ரு ஒண்ணு, சிபிஐ விஷயங்கள் அடுத்த விஷயம். அடுத்தடுத்த விஷயங்கள்ல மிகப்பெரிய நெருக்கடியில இருக்காரு விஜய். அதனால மாற்று கருத்து கிடையாதுன்னு வச்சுங்களேன். கண்டிப்பா போறாரு. 12ஆம் தேதி அவரை வர சொல்லியிருக்காங்கிறப்ப அவருக்கு கண்டிப்பா 11ஆம் தேதி போயிருக்கணும். அவரு போறாரு, அதுல மாற்றமே இல்லை. போகும்போது கண்டிப்பா பாஜக தலைவர்களை அவர் பார்ப்பார், பேசக்கூடிய சூழ்நிலைக்கு அவர் வந்துட்டார். அதுல மாற்றம் இல்லை. காங்கிரஸ் நான் போக மாட்டாங்க சத்தியமா, என்னுடைய அரசியல் வேற அப்படின்னு அவரு சத்திய பிரமாணம் செஞ்சார் தான் பிஜேபி விடும் இனிமே. அவர் மாற்றமே கிடையாது. நீங்க ஆரம்பத்திலே காங்கிரஸோட இருந்து அரசியல் பண்ணுவேன் நானு அப்படின்னா பிஜேபி ஏங்க காங்கிரஸோட இணைந்து இருக்கிற ஒரே காரணத்துக்காக திமுகவை நசுக்குது பிஜேபி. அதை எல்லாமே பாக்குறாங்க. தொடர்ந்து ஒரு ஒரு எலெக்ஷன்ல கூட இது வரைக்கும் நீங்க ப்ரூவ் பண்ணல. இப்பதான் ஆரம்பிக்கிறீங்க. ஆரம்பிக்கும் போதே ராகுல் காந்தி என்னோட ஃப்ரெண்டு, நான் தான் காங்கிரஸுக்காக வர்றேன் அப்படிங்கிற வக்காலத்தோட நீங்க வர்றப்போ பிஜேபி எப்படி ஏத்துக்கும்? வர
அதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. அவர் காங்கிரஸுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு கைவிரித்து சரண்டர் ஆகும் வரை பாஜக விஜய் சாதாரணமா விடாது. அதுதான் நான் பார்க்குறேன். இப்போ சிபிஐயும் அவர் பார்க்க வேண்டியது இருக்கு. விசாரணை மேற்கொள்ளப்படும். அந்த விசாரணையில் எப்படிப்பட்ட விசாரணையாக இருக்க போகிறது, விஜயிடம் எப்படி அணுகுவார்கள், எத்தனை மணி நேரம் இருக்கக்கூடும், இதெல்லாம் பல கேள்விகள் இருக்கு. நிச்சயமா அந்த விசாரணையின் போது தான் நமக்கு அதுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். பட் ஆனால் இந்த சினாரியோ பார்க்கும்போது இப்போ நெருக்கடி அப்பட்டமா இது அரசியல் நெருக்கடின்னு சொல்லி வலதுசாரிகளே பலரும் சொல்றாங்க. ஆமா, இது அரசியல் நெருக்கடி தான். எப்படி அம்மையா சசிகலாவுக்கு பண்ணோமோ அதே மாதிரி இப்போ சிபிஐ அப்பட்டமா அது வந்து சொல்லவே தேவையில்லை. இவரை கூப்பிட்டுருக்காங்க, டெல்லி கூப்பிட்டுருக்காங்க, சென்னை அலுவலகம் கூப்பிட்டா கூட ஓகே, டெல்லிக்கு கூப்பிட்டுருக்காங்கன்னா அப்போ என்ன 2-3 நாட்கள் கண்டிப்பா தொடர்ந்து அவர்கிட்ட விசாரணை இருக்கும். அடுத்தடுத்த விசாரணை இன்னும் வச்சுங்களேன், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. தனியா விசாரிக்கும் பட்சத்தில் அவர் எந்த அளவுக்கு தாங்குவார் அப்படிங்கிறது பெரிய கேள்வி. அவன் முதலே சொன்னோம், சிபிஐ அசால்ட்டாக அவர் என்ன பண்ணும், காலைல 10 மணிக்கு நீங்கள் வாங்கன்னா நீங்கள் 9 மணிக்கு போயிடுவீங்க. 6 மணி வரைக்கும் உங்கள்கிட்ட விசாரிக்கிறதுக்கு டைம் இருக்குது. விசாரிக்கவே மாட்டாங்க. ஒரு 5:45 உங்களை கூப்பிட்டு விசாரிப்பாங்க. திருப்பி ஒரு 2 கேள்வி கேட்பாங்க. கேட்டுட்டு நாளைக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரத்தில் சும்மாவே தனியாக உட்கார்ந்துருக்கிற ஒரு மனிதனுடைய மனநிலையை நினச்சி பாருங்க. குறிப்பாக நம்மளுக்கே ஒரு சைக்காலஜிக்கலாக இல்லாத இதெல்லாம் யோசனை வரும். விஜய் வந்து தனியாக உட்கார்ந்துருக்கு, அவரால் என்ன பண்ணுவார்? தனிமையில் ஒரு 8 மணி நேரம் அவர் தனியாக உட்கார வச்சா என்ன பண்ணுவார்? அதெல்லாம் எப்படி அவர் தாங்க போறார் அப்படிங்கிறது, இதெல்லாம் நினைத்து தான் அரசியலுக்கு வந்திருக்கணும். அவர் என்ன, அவர் அரசியல் என்ன நினைச்சிட்டாரு, சாதாரணமாக நினைச்சிட்டாரு. கண்டிப்பாக விஜய்க்கு வந்து பிஜேபி கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டுங்கிறது மறக்க முடியாததாக இருக்கும். மாற்றமே இல்லை. ஆனால் சட்ட வல்லுநர்கள் இன்னொரு விஷயமும் சொல்றாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சம்மன் அனுப்பியிருக்கு சிபிஐ. ஃபர்ஸ்ட் சம்மன் வந்து நம்ம டினை கூட பண்ண முடியும் நம்மளால. எனக்கு ஏதுவான ஒரு நேரத்துல எனக்கு ஒண்ணு கொடுங்க, நான் வர்றேன், அந்த சமயத்துல அப்படி ஒரு இது எக்ஸம்ஷன் இருக்கு. இப்ப இத வந்து அவர் வந்து டினை பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. டினைனா நீங்க இன்னொரு நாள் தானே, அதிக இன்னொரு நாள் இருக்கும், வர முடியாதுன்னு சொல்ல முடியாது. அந்த நாள் வர முடியாதுங்க, எனக்கு இன்னொரு நாள் எனக்கு கொடுங்கன்னு கேட்கலாம். சட்டத்துல இடம் இருக்கு, தாராளமா கொடுப்பாங்க. நீ இன்னொரு நாள்னு கேட்டீங்கன்னாலும் தவிர்க்க முடியாது இல்லைன்ற நான் தாமதப்படுத்தலாமே ஒழிய தவிர்க்க முடியாது இல்லை விஜய். அதுல மாற்றமே இல்லை. ஏற்கனவே அதுல பெரிய சிக்கல் இருக்கு. ஏன் ஒன்றும் இல்லாத விஷயத்தையே பிஜேபி சென்சார் போர்டுன்னு ஒன்று கையில வச்சு அடிக்கிறப்போ நீங்க ரெக்கார்டா மாட்டிக்கிட்டீங்க. அங்க தாமதத்துக்கு காரணமே நீங்க தான். என்ன, நீங்க சரியான ஒரு எந்த வித ஏற்பாடு செய்யாத ஒரு சூழ்நிலை, தண்ணி தரல, காலதாமதம் நீங்க தான் பண்ணீங்க. வண்டியை ஒரு இடத்துல நிப்பாட்ட சொல்றாங்க, நீங்க வேணுனே வண்டியை உள்ள கொண்டு போறீங்க பஸ்ஸை. ஸோ நிறைய பிரச்சனைகள் இருக்கு. 41 பேர் சாவுக்கு முழு காரணம் நீங்கள் ஒரு வரும்போது அல்வா மாதிரி உங்களுக்கு பிஜேபி நீங்க போய் மாட்டிக்கிட்டீங்க. பிஜேபி உங்களை சாதாரணமா விடுமான்னு கேட்கறாங்க. இப்ப விஜயோட மனநிலை எப்படி சார் இருக்கும்? அழகா எஸ்ஐடியே தமிழ்நாடு அரசே இது வந்து விசாரணை பண்ணிருக்கலாமா, தெரியாம சிபிஐக்கு போயிட்டோமோ தெரியாம இல்லை கண்டிப்பா. ஏன்னா அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு 40 நாள் அவரால் வெளியவே வர முடியல. அவருடைய மன ரீதியா பாதிக்கப்பட்டவர். இப்ப அந்த சென்சார் போர்டு டென்ஷனு, அடுத்து சிபிஐடைய இதெல்லாம் அவரால் எந்த அளவுக்கு தாங்குவார் அப்படிங்கிறது தெரியல. ரொம்ப ஒரு காரணம் என்னன்னா, ஒரு பந்தாவாவே வாழ்ந்துட்டார் அவர். என்ன இப்போ இதெல்லாம் சமாளிக்கணும்னா ஆதவ அர்ஜுன் மாதிரி, குஷியானந்த் மாதிரி ஆட்களை வச்சுட்டு என்ன செய்ய போறாரு பாவம் அவர். ஸோ இப்போ எப்படி தொடர்ந்து பாஜக தலைவர்கள் ஆரம்பத்தில் சொன்னாங்களோ, வலதுசாரிகள் எப்படி சொன்னாங்களோ, இப்போ கூட்டணிக்கு வந்துருங்க, உங்க எல்லாமே நீங்க வந்து பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ கூட்டணிக்கு அழைப்பாங்க, நிச்சயமா போவாரா திரு விஜய் அவர்கள்? 100% போறதுக்கான வாய்ப்பு இல்லை. போன அரசியல் கட்சியை தாவேக்காவை அடமானம் வைக்கிற மாதிரி தானே. ஃபர்ஸ்ட் தேர்தல் இது. நீங்க அதிமுக திமுக மாதிரி கட்சிகள் மாநில கட்சிகளோட இருந்தா கூட அவருக்கு ஒரு உயிர் கிடைக்கும். அரசியல் ரீதியா நான் சொல்றேன். பிஜேபிலாம் போய் முதல் தேர்தலே போய் அங்கே சரண்டர் ஆகி அங்கே கொடுக்குற 15-20 சீட்டுக்கு போனார்னா என்ன ஆகும் அவருடைய அரசியல் காலம்? பட் அவருக்கு ஒரு இக்கட்டான ஒரு நிலை தான், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. அவர் தப்பிக்க முடியுமான்னு தெரியல. ஸோ நிச்சயமா சார், அரசியல் ரீதியான மற்றும் சட்ட ரீதியான பல நெருக்கடிகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. ஜனநாயகன் படத்தை எப்படியாவது இழுத்தடிக்க வேண்டும், பொங்கலுக்கு பிறகு எப்போ நடத்துறதுக்கு தான் அவங்க வந்து பிளான் போடுறாங்க. ஸோ எப்படி அம்மையார் சசிகலாவை எப்படி வந்து ஓரங்கட்டி வச்சாங்களோ
அதே ஃபார்முலாவை திரு விஜய்க்கும் அப்ளை பண்றாங்கன்ற ஒரு விஷயத்தையும் மேற்கோள் காட்டியிருக்கீங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். டெல்லிக்கு செல்ல இருக்கிறார். அந்த அரசியல் சூழ்நிலை எப்படி போக போகிறது என்பது பற்றி ரொம்ப நன்றி. உங்களோட நேரத்தை பயந்து. தேங்க்யூ.